நீங்க வீக்கா ஃபேன்ஸா இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. நிவின்க்கு வந்து நியூஸ்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சாரதா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் யமுனா கன்னத்துல பயங்கரமா ஒரு அடி விட்டுறாங்க. எல்லாம் உன்னாலதான் இந்த பிரச்சனையே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல காவேரி வந்துட்டு நிவின் யமுனாவை இப்ப எதுக்கு அடிச்ச, யமுனாட்ட ஃபர்ஸ்ட் சாரி கேளு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிவின் இருந்துகிட்டு இல்ல காவேரி, இவளால தானே உங்க 2 பேத்துக்கும் பிரச்சனை, அதனாலதான் நீயும் இப்ப அம்மா வீட்டுல இருக்க, விஜயும் தாத்தாவும் அங்க ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாரதா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் காவேரிய வந்து விஜய் பாக்குறாங்க. அப்பாடா இப்ப என்னாவது நம்ம காவேரிய பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு லுக் விடுறாங்க. காவேரி வந்து விஜய பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே திரும்பிக்கிறாங்க. அந்த டைம்ல விஜய் வந்து மனசுக்குள்ளேயே இவளுக்குள்ள ஆசை இருக்கு, ஆனா இவ வந்து வெளியிலேயே காமிச்சுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு ஃபிளையிங் கிஸ் கொடுக்குறாங்க. இதை பார்த்த காவேரிக்கு வந்து சந்தோஷமே தாங்கல. விஜய் வந்து நான் ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்கேன், அது காவேரி கிட்ட நான் ஏற்கனவே சைன் வாங்கியிருக்கணும், அதை நான் வாங்கவே இல்லை, இப்ப நான் வந்து காவேரி கிட்ட சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்த சாரதா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இது வந்து டிவோர்ஸ் பேப்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நிவின் வந்து விஜய் கிட்ட ரொம்பவே சாரிங்க, என்னாலதான் இவ்வளோ பிரச்சனை, எதுக்குங்க இப்ப தேவையில்லாம டிவோர்ஸ் பேப்பர் எல்லாம் சைன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜய் இருந்துகிட்டு இது டிவோர்ஸ் பேப்பர் இல்லைங்க, நான் வந்து காவேரிக்கு ஈக்குவல் ஷேர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருந்தேன் அப்படின்றாங்க. எல்லாத்துக்குமே பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே நம்ம தான் விஜய் வந்து தப்பா நினைச்சிருக்கோம் போல அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.